Hello students, இப்போ நம்ம class 12 business mathsல 7th chapter probability distribution பார்க்க போகிறோம். இதில் example 7.21, 7.22, 7.23, 7.24 பார்க்கலாம். Example 7.21. What is the probability that a standard normal variate Z will be? அதாவது Z ஓட வேல்யூ கொடுத்துட்டு நம்ம நார்மல் டிஸ்ட்ரிபியூஷன் படி வேல்யூ என்னன்னு ஃபைண்ட் அவுட் பண்ணோம். இதில் மொத்தம் 4 சப்டிவிஷன் இருக்குது. ஃபர்ஸ்ட் ஒன் கிரேட்டர் தென் 1.09, லெஸ் தென் மைனஸ் 1.65, between minus 1 and 1.96, between 1.25 and 2.75. இப்போ ஃபஸ்ட்டு P of Z கிரேட்டர் தென், அப்போ இசட்டோட பக்கம் கிரேட்டர் சிம்பிள் 1.09. அப்போ நான் டயக்ராம் எப்படி வரைவேன்? டயக்ராம் வரைஞ்சால் தான் நமக்கு இந்த ஸ்ப்ளிட்டிங்ஸே புரியும். ஸோ நார்மல் டிஸ்ட்ரிபியூஷனோட பெல் ஷேப் கர்வ் வரைகிறோம். மிடில் எப்போதுமே என்ன தான் வரும்? 0. இந்த சைட் மைனஸ் இன்ஃபினிட்டி, இந்த பக்கம் ப்ளஸ் இன்ஃபினிட்டி. இப்போ இது 1.09ன்றது பாசிட்டிவ் நம்பர். பாசிட்டிவ் நம்பர்னால் 0க்கு இந்த பக்கம் எங்கேயாவது மார்க் பண்ணி லைன் போடணும். நெகட்டிவ் நம்பர்னால் 0க்கு இந்த பக்கம் எங்கேயாவது மார்க் பண்ணி லைன் போடணும். இது பாசிட்டிவ் நம்பர், சும்மா எங்கேயாவது மார்க் பண்ணி லைன் போடுறோம். கிரேட்டர்னால் நான் போட்ட லைனுக்கு ரைட் ஹேண்ட் சைட் ஷேட் பண்ணணும். லெஸ்ஸர்னால் நான் போட்ட லைனுக்கு லெஃப்ட் ஹேண்ட் சைட் ஷேட் பண்ணணும். இப்போ இது கிரேட்டர் ஷேட் பண்ணிட்டேன். இப்போ நீங்கள் டயக்ராமை பார்த்தே நம்மளோட ஸ்ப்ளிட்டிங்ஸ் புரிஞ்சுக்கலாம். இப்போ இந்த டோட்டல் ப்ராபபிலிட்டியோட வேல்யூ 1. அப்போ நான் இதை ஹாஃபாக பிரித்தேன்னா இதோட வேல்யூ என்ன? 0.5, 0.5. அப்போ இது ஒரு ஹாஃப் கூட வரல. அப்போ 0.5 விட இந்த ஷேடிங் கம்மியாக தான் இருக்கும். அப்போ 0.5ல் இந்த ஷேட் ஆகாமல் இருக்குது இல்லையா, இந்த ரீஜனை மைனஸ் பண்ணிட்டோன்னா இது கிடச்சிடும். ஏன்னா நமக்கு பின்னாடி உள்ள டிஸ்ட்ரிபியூஷனில் டேபிளில் உள்ளது எல்லாமே ஃப்ரம் 0லேருந்து அந்த நம்பருக்கு உள்ள வேல்யூ தான். எதுவுமே அந்த நம்பர்லேருந்து இன்ஃபினிட்டிக்கு கிடையாது. ஸோ இதை நான் எப்படி போட போகிறேன்னா, ஃபஸ்ட்டு இந்த ஹாஃப் என்ன? 0லேருந்து இன்ஃபினிட்டி. P ஆஃப் 0 to infinity, நோட்டில் Z போட்டுக்கணும். இதை விட இது கம்மியாக இருக்குது. அப்போ மைனஸ் P of 0 to 1.09. இன்ஃபினிட்டின்னு வந்தாலே அதோட வேல்யூ 0.5 மைனஸ். பின்னாடி நார்மல் டிஸ்ட்ரிபியூஷன் டேபிளில் 1.0ல் 9க்கு நேராக என்ன ஆன்சர் வருதுன்னு பார்த்தா 0.3621. ஸோ இதுலேருந்து இதை சப்ராக்ட் பண்ணால் நமக்கு இந்த ஆன்சர் வரும். செகண்ட் சப்டிவிஷன் P of Z லெஸ் தென். ஸோ லெஸ்ஸர் சிம்பிள் போடுறோம். இது மைனஸ் நம்பர்ன்றனால மைனஸில் ஒரு இடத்துல பாயிண்ட் வச்சு லைன் போடுறேன். லெஸ்ஸன்றனால அதோட லெஃப்ட் ஹேண்ட் சைட் ஃபுல்லாக ஷேட் பண்ணிட்டேன். இப்போ இதுவும் பார்த்தீங்கன்னா இந்த ஹாஃபை விட கம்மியாக தான் இருக்குது. அப்போ P of மைனஸ் இன்ஃபினிட்டிலேருந்து 0, இதில் இந்த அன்ஷேடட் பார்ட் P of மைனஸ் 1.65லேருந்து 0வை மைனஸ் பண்ண போகிறேன். இப்போ இன்ஃபினிட்டின்னு வந்தாலே 0.5 மைனஸ். இங்கே இருக்கிற மைனஸ் நம்பரை நம்ம ப்ளஸ்னு போட்டுக்கலாம். இது வந்து சிமெண்ட்ரிக்கல்னு அர்த்தம். இந்த பெல் ஷேப்க்கு பார்த்தீங்கன்னா இந்த 0வோட பொசிஷனில் ரைட் ஹேண்ட் சைடு லெஃப்ட் ஹேண்ட் சைடு ரெண்டுமே ஒரே மாதிரி இருக்கும். ஸோ நமக்கு டிஸ்ட்ரிபியூஷன் டேபிள் ஃபுல்லாக ப்ளஸ் நம்பரில் இருக்கறனால மைனஸை நம்ம ப்ளஸ்னு மாற்றிக்கலாம். அப்போ 1.6ல் 5க்கு நேராக பார்த்தா 0.4505. ஸோ ஆன்சர் மைனஸ் பண்ணோன்னா 0.0495. அடுத்து மைனஸ் 1லேருந்து 1.96. மைனஸ்னால் நெகட்டிவ் நம்பரில் ஒரு நெகட்டிவ் சைடு ஒரு டாட்டு, பாசிட்டிவ் சைடு ஒரு டாட். இதை எப்படி பிரிக்கலாம்? மைனஸ் 1லேருந்து 0 ப்ளஸ் 0லேருந்து 1.96. மைனஸ் 1 இந்த பக்கம் வந்தால் ப்ளஸ் 1 ஆகிடும். 0 இந்த சைடு வந்தால் 0 தான். ஸோ 1.0ல் 0க்கு நேராக என்ன ஆன்சர்? 1.9ல் 6க்கு நேராக என்ன ஆன்சர்னு பார்த்து ஆட் பண்ணணும். ஆட் பண்ணால் நமக்கு ஆன்சர் 0.8163ன்னு வரும். நெக்ஸ்ட் அதுலேயே ஃபோர்த்து சப்டிவிஷன் வந்து P ஆஃப் 1.25லேருந்து 2.75. ரெண்டுமே பாசிட்டிவ் நம்பர். ஸோ 2 லைன் போட்டு ஷேட் பண்ணிட்டேன். இப்போ இதில் பார்த்தீங்கன்னா இந்த லாஸ்ட் வரை கூட வரல. அப்போ இதை எப்படி கண்டுபிடிக்கணும்னா, இந்த ஃபஸ்ட்டு இந்த 2.75 இருக்கு இல்லையா, 0லேருந்து 2.75 கண்டுபிடிச்சிட்டு அதில் 0லேருந்து இந்த 1.25 மைனஸ் பண்ணிட்டோன்னா நமக்கு இந்த ரீஜன் கிடைக்கும். ஓகேவா? இது எப்படின்னா, இப்போ எனக்கு வந்து இப்படி ஒரு கர்வ் இருக்குதுன்னு வச்சுங்களேன். எனக்கு இது தான் வேணும். அப்போ நான் ஃபஸ்ட்டு இங்கேருந்து உள்ள இந்த மொத்த ஏரியாவை கண்டுபிடிச்சிட்டேன்னா அதில் இந்த அன்ஷேடட் பார்ட் இருக்குது இல்லையா, இதை மைனஸ் பண்ணிட்டா இந்த ரீஜன் எனக்கு கிடைக்கும். ஓகேவா? ஸோ இதை எப்படி பிரிப்பேன்? P of 0லேருந்து 2.75 மைனஸ் P of 0லேருந்து 1.25 அதோட வேல்யூவை போட்டு சப்ராக்ட் பண்ணணும். இப்போ எக்ஸாம்பிள் 7.22.
If x is a normal variate with mean mu கொடுத்துட்டாங்க, ஸ்டாண்டர்ட் டிவியேஷனா சிக்மா கொடுத்துட்டாங்க, ஃபைண்ட் ப்ராபபிலிட்டி இங்கே எக்ஸ்னு கொடுத்துருக்காங்க பாருங்கள். அப்படின்னா இது எக்ஸோட நம்பர். அப்போ இதை வச்சு தான் நம்ம இசட் கண்டுபிடிக்கணும். இசட் கண்டுபிடிச்சிட்டு டயக்ராம் வரைஞ்சி அதுக்கு அடுத்தது தான் நம்ம ஸ்ப்ளிட் பண்ணி அது ப்ளஸ் பண்ணணுமா மைனஸ் பண்ணணுமான்னு பார்க்கணும். ஃபார்முலா என்ன? இசட் ஈக்குவல் டு எக்ஸ் மைனஸ் மியூ பை சிக்மா. மியூன்ற இடத்துல 30 போடணும், சிக்மான்ற இடத்துல 5 போட்டு வச்சுட்டேன். இப்போ இங்கே ஃபஸ்ட்டு சப்டிவிஷனில் என்ன நம்பர் இருக்குது? 26. எக்ஸுக்கு பதில் 26 போட்டு ஒரு ஆன்சர், எக்ஸுக்கு பதில் 40 போட்டு ஒரு ஆன்சர் ஃபைண்ட் அவுட் பண்ணியாச்சு. அப்போ இந்த கொஸ்டின் அப்படியே இசட் வச்சு எழுதுங்க. பி ஆஃப் இந்த 26ஓட ஆன்சர் என்ன? -0.8. எக்ஸுக்கு பதில் இசட் போடணும். இந்த 40ஓட ஆன்சர் 2. இப்போ இதை டயக்ராம் படி ட்ரா பண்ணிவிட்டு இதை எப்படி பிரிப்போம்? பி ஆஃப் -0.8லேருந்து 0 ப்ளஸ் பி ஆஃப் 0லேருந்து 2. இந்த -0.8 இங்கே வந்தால் ப்ளஸ் 0.8, இங்கே 0 வந்துடும். அப்போ 0.8ஓட ஆன்சர் 2ஓட ஆன்சர் ரெண்டுத்தையும் ஆட் பண்ணால் 0.7653. அதுலேயே செகண்ட் சப்டிவிஷன் P of x greater than 45. அப்போ அந்த z ஃபார்முலாவில் எக்ஸுக்கு பதில் 45 போட்டால் 3ன்னு வருது. அப்போ P of z greater than 3 மார்க் பண்ணிவிட்டு கிரேட்டர் பாதியை விட கம்மியாக இருக்கா? அப்போ இதை எப்படி பிரிப்போம்? 0லேருந்து இன்ஃபினிட்டிலேருந்து 0லேருந்து 3 சப்ராக்ட் பண்ணணும். இன்ஃபினிட்டினா 0.5, 3ஓட ஆன்சர் சப்ராக்ட் பண்ணி போடணும். நெக்ஸ்ட் 7.23. The average daily sale of 550 branch officers. இந்த எண் எனக்கு தேவையில்லை. இது இந்த மாதிரி கொடுத்தா என்ன அர்த்தம்னா ஆன்சரை நம்ம இந்த நம்பரால் மல்டிப்ளை பண்ணி ஃபைண்ட் அவுட் பண்ணணும்னு மீனிங். ஸோ நமக்கு இந்த கொஸ்டினில் எந்த ஆன்சர் வந்தாலும் இன்ட்டு 550 பண்ணணும். ஆவரேஜ் அப்படின்னா மீன். அப்போ இதுதான் மியூ. ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் 15,000. அப்போ சிக்மா 15. அஸ்யூமிங் த டிஸ்ட்ரிபியூஷன் டு பி நார்மல் இண்டிகேட் ஹவு மெனி பிரான்ச்சஸ் ஆஃப் சேல்ஸ் பிட்வீன் அப்படின்னு 2 கொஸ்டின். ஸோ மியூ 150, சிக்மா 15. இசட்டோட ஃபார்முலா எக்ஸ் மைனஸ் மியூ பை சிக்மா, எக்ஸ் மைனஸ் 150 பை 15. இப்போ நான் ஃபர்ஸ்ட் கொஸ்டின் எழுதிட்டேன். இது எக்ஸோட நம்பர். அப்போ இசட் ஃபார்முலாவில் எக்ஸுக்கு பதில் 125 போட்டு ஒரு ஆன்சர் ஃபைண்ட் அவுட் பண்ணிட்டேன். அது -1.67. நெக்ஸ்ட் 145 போட்டால் -0.33. இப்போ அந்த 2 நம்பரையும் டாட் பண்ணி ஷேடிங் பண்ணிட்டேன். இப்போ இது வந்து ஒரு இது கூட ஃபுல்லாக ஷேட் ஆகலை. அப்போ 0லேருந்து -1.67 ஃபஸ்ட்டு ஃபைண்ட் அவுட் பண்ணோம். அதுலேருந்து இந்த அன்ஷேடட் பார்ட் 0லேருந்து -0.33 சப்ராக்ட் பண்ணணும். மைனஸ் நம்பர் இந்த பக்கம் வந்தால் ப்ளஸ் ஆகிடும், இந்த மைனஸ் இந்த பக்கம் வந்தால் ப்ளஸ் ஆகிடும். அதோட வேல்யூவை போட்டு மைனஸ் பண்ணால் 0.3232. 550ன்றனால இன்ட்டு 550 பண்ணால் 178 பிரான்ச்சஸ். இதே மாதிரி தான் அடுத்தது 140. இங்கே வந்து 1,40,000, 1,60,000 இருக்கும். மேலே கொஸ்டினில் இன் தௌசண்ட்ஸ். ஸோ நம்ம 1000ஆல் டிவைட் பண்ணி 140, 160ன்னு எடுத்துக்கிறோம். இதோட ஆன்சர் போடுறோம். அப்போ -0.67லேருந்து 0 ப்ளஸ் 0லேருந்து 0.67. இந்த மைனஸ் நம்பர் இந்த பக்கம் வந்தால் ப்ளஸ் ஆகிடு. 2 பார்க்க ஒரே மாதிரி இருக்கா? அப்போ 2 டைம்ஸ் ஆஃப் P of 0 to 0.67ன்னு போடலாம். இல்லை 0.67 ஆன்சரை 2 வாட்டி போட்டு ஆட் பண்ணியும் போடலாம். 550ன்றனால இன்ட்டு 550 பண்ணால் 273 பிரான்ச்சஸ் வரும். உங்களுக்கு என்ன நம்பர் வருதோ அதை ரவுண்ட் ஆஃப் பண்ணி போட்டுக்கோங்க. ஓகேவா? 7.24. Assume that mean height. அப்போ இதுதான் மியூ. வேரியன்ஸ் 10.8. வேரியன்ஸ்னால் என்ன? சிக்மா ஸ்கொயர். அப்போ அதுலேருந்து சிக்மா ரூட் ஆஃப் வேரியன்ஸ்னு போட்டால் 3.286. இதான் சிக்மா. How many children in a school of 1200 would you expect to be over 74 centimeter? அப்போ இங்கே 1200ன்றது n அப்படின்னா ஆன்சரை 1200ஆல் மல்டிப்ளை பண்ணோம். ஓவர் 74. அப்போ P of x ஓவர்னா கிரேட்டர் சைன் 74. அப்போ Z ஈக்குவல் டு எக்ஸ் மைனஸ் மியூ பை சிக்மாவில் எக்ஸுக்கு பதில் 74 போட்டு கண்டுபிடிச்சி வச்சுங்க. இப்போ எக்ஸுன்னா என்ன? Z கிரேட்டர் தென் 1.45. இப்போ இதுக்கு வேல்யூ போடுறோம். இது பாதியை விட கம்மியாக இருக்குது, ஃபுல்லாக இங்கே ஷேடாக இருக்கா. ஸோ P of 0 to infinity மைனஸ் P of 0 to 1.45ன்னு வரும். அதோட வேல்யூ போட்டு சப்ராக்ட் பண்ணுறோம். இன்ட்டு 1200 பண்ணால் 89.88. ஹவு மெனி ஸ்டூடெண்ட்ஸுன்றனால நம்ம பாயிண்டில் சொல்ல முடியாது. ஸோ அப்ராக்ஸாக 90 ஸ்டூடெண்ட்ஸ்.
ஸோ இப்போ நம்ம எக்ஸாம்பிள் 7.21, 22, 7.23, 7.24 பார்த்துருக்கோம். இதில் உங்களுக்கு எதாவது டவுட்னா கமெண்ட் செக்ஷனில் போஸ்ட் பண்ணுங்கள். லலிதாஸ் மேக்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.